இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஆதியாகமம் 19:26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். லோத்தோட குடும்பத்தை கடவுள் காப்பாற்றணும்னு நினச்சி தேவதூதர்களை அனுப்பி காப்பாற்றுறாரு. அப்போது லோத்து குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாருக்கிட்டேயுமே நான் உங்களை கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் யாருமே பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. தேவதூதர்களோட பேச்சை கேட்காத லோத்தோட மனைவி திரும்பி பார்க்கும்போது அப்படியே உப்புத்தூண் ஆகிடுறா. நம்மளையும் கடவுள் ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போதோ இல்லை வாழ வைக்கும் போதோ நம்மளோட கடந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்காதன்னு சொல்லும்போது நம்ம அவரோட பேச்சை கேட்கணும். நம்மளோட கடந்த வாழ்க்கையில் நல்லதும் நடந்திருக்கும், கெட்டதும் நடந்திருக்கும். இது இரண்டையுமே நம்ம திரும்பி பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதை நினச்சிட்டே இருந்தோம்னா கடவுள் இப்போ கொடுத்துருக்க லைஃப்பை நம்ம நிம்மதியாகவே வாழ முடியாது. அதனால் கடவுள் இப்போ நமக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறாரோ, எந்த லைஃப்பை கொடுத்துருக்குறாரோ அதில் நம்ம சந்தோஷமாக வாழுவோம். ஆமீன்.